ஹாய் காய்ஸ், நாங்க பிரணீதா பாலாஜ். இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு வீட்டுல ஒரு பூனையும் ஒரு எலியும் இருந்துச்சாம். அந்த பூனைக்கு இந்த எலி சாப்பிடணும் ரொம்ப ஆசையா இருந்துச்சாம். அந்த பூனையால அந்த எலி சாப்பிடவே முடியல. உடனே அந்த பூனை ஒரு பிளான் போட்டுச்சான். எலி எலி நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா இல்லாமா அப்படின்ச்சான். உடனே அந்த எலி ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்துச்சான். அந்த பூனையும் ரொம்ப நாளா கேக்கு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் செஞ்சு செஞ்சு கொடுத்துட்டு இருந்துச்சான். உடனே அந்த எலி நினைச்சதா, ஓ உண்மையாவே அந்த அந்த பூனைக்கு சாப்பிடணும்னு நம்மளுக்கு என்ன இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு என்ன இருந்துச்சு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த எலியும் நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா இல்லாமான்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் அப்படின்ச்சா. உடனே இந்த எலி என்னமோ சொல்லிச்சான். இந்த பூனை உடனே கண்ணும் தெரியல, காதும் கேட்கல, கிட்ட வந்து சொல்லு மச்சான்ட்டான். அது வரவும் டபக்குன்னு பிடிச்சி காய்ச்சிச்சான். உடனே அந்த எலி சொல்லிச்சான், முத்தான வாயில ரத்த சிந்தது உடு உடு பூனை மச்சானுச்சான். அது விடுமா? விடாம சாப்பிட்டுட்டே இருந்துச்சான். இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? யாரையும் முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட பேசக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் ஆகக்கூடாது. சப்போஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இல்லாம வச்சா நம்ம யோசிச்சுதான் முடிவு எடுக்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, பாய் கைஸ்.